வணக்கம் அன்பர்களே, நான் உங்க கிச்சா பேசுறேன். மகா பெரியவாளுக்கு சிதம்பரம் நடராஜரின் குஞ்சித பாதத்திற்கு வைரத்தால கவசம் செஞ்சு வைர குஞ்சித பாதம் அணிவிக்க வேண்டும் அப்படின்னு விரும்பினா. அந்த வைர குஞ்சித பாதம் எப்படி பண்ணா, அந்த சம்பவத்துல பொள்ளாச்சி ஜெயம்பாட்டிக்கு என்ன அனுபவம் கிடைச்சது அப்படிங்கிறத பத்தினது தான் இந்த பதிவு. இதை பத்தி மேலும் விவரங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குஞ்சித பாதம் செய்வதென்று தீர்மானித்து விட்டார்கள் மகா பெரியவா. மடத்தில் ஸ்ரீகாரியம் மற்றும் சில முக்கியஸ்தர்களை அழைத்து டிஸ்கஷன் முடித்து டெசிஷன் எடுக்கப்பட்டது. அடுத்த ஸ்டெப் அளவு வேண்டும். யாரிடம் இந்த பணியை ஒப்படைக்கப் போகிறார்கள் என்று எதிர்பார்த்து எல்லோரும் காத்திருந்தார்கள். அன்றைய தினம் அம்மா தரிசனத்திற்கு சென்றிருந்தாள். பொள்ளாச்சி ஜெயம்பாட்டி. இங்கே வா என்று அழைத்தார்கள் மகா பெரியவா. இங்கே பேசினதெல்லாம் கேட்டுருந்தையோ அண்ணோ என்று கேட்டார் மகா பெரியவா. ஆமாம் என்றால் அம்மா. சரி, சிதம்பரத்துக்கு போய் நடராஜரோட குஞ்சித பாதத்தோட அளவை எடுத்துட்டு வா அப்படின்னு கட்டளையிட்டார் மகா பெரியவா. அம்மாவுக்கு ஒரே ஷாக். எவ்வளவோ விஷயம் தெரிஞ்சவாள்லாம் இருக்கும்போது தன்னை போய் போக சொல்றாளே அப்படின்னு ஒரு தயக்கம். மெல்ல மறுபடியும் கிட்ட போய் நானா போகணும் அப்படின்னு மகா பெரியவாட்ட கேட்டா அந்த அம்மா. மகா பெரியவாலும் ஆமாம் நீதான் போகணும் அப்படின்னார். கூட நின்று இருந்தவாள்ல ஒரு பெரியவர், நான் வேணா கூட போயிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்டார். வேணாம், அம்மாவே போயிட்டு வரட்டும் அப்படின்ட்டார் மகா பெரியவா. மகா பெரியவா தான் சுப்ரீம் கோர்ட்டாச்சே, அப்பீலே கிடையாது. சொன்னா சொன்னதுதான். அம்மா சிதம்பரத்துக்கு கிளம்பிட்டா. சிதம்பரம் நடராஜர் சன்னதியில் நின்று கொண்டு சிலரிடம் பேச்சு கொடுத்து பார்த்தால் பொள்ளாச்சி பாட்டி. யாரும் கண்டு கொள்ளவே இல்லை. ஒரு நாள் பூராவும் ஒன்றும் நடக்கவில்லை. மறுநாள் காலை சன்னிதானத்தில் நின்று கொண்டிருந்த பொழுது ஒரு வயசான தீட்சிதர், என்னம்மா நேத்திலேந்து நிற்கிறியே, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். அம்மா விஷயத்தை சொன்னாள். என்னடா இது, மடிசார் கட்டின்று ஒரு பெண்மணி மகா பெரியவா அனுப்பினார் அப்படின்னு நிற்கிறாளே, உண்மையா இருக்குமோ அப்படிலாம் அந்த தீட்சிதர் நினைக்கவே இல்லை. இங்க வா அப்படின்னு சிற்சபைக்கு அழிச்சுட்டு போய் ஒரு வாழை நாரை எடுத்து நடராஜரின் குஞ்சித பாதத்தை கணக்கா அளவெடுத்து அம்மாவிடம் கொடுத்து மகா பெரியவாளுக்கு நடராஜரின் பிரசாதத்தையும் கொடுத்து அனுப்பினார். அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். மகா பெரியவா சொன்ன வேலை நல்லபடியாக முடிந்து விட்டது. பிறகு யாரென்றே தெரியாத அந்த மடிசார் மாமியை அழைத்து சென்று சுவாமி மற்றும் அம்பாளுடைய நகைகளை எல்லாம் காண்பித்து ஒரு தீட்சிதர் இல்லத்தில் சுவாமி பிரசாதங்களை ஆகாரமாக அளித்து அனுப்பி வைத்தார்கள். ஒரு நாள் பூராவும் யாருன்னே கண்டு கொள்ளாத அந்த அம்மாவுக்கு மகா பெரியவாளுடைய ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு தெரிஞ்சதும் ராஜ மரியாதை. மறுநாள் மகா பெரியவாளிடம் அளவை கொடுத்து விட்டு வைர குஞ்சித பாதத்திற்கு தன்னுடைய காணிக்கையாக ஒரு வைரத்தை அம்மா பெரியவாளிடம் சமர்ப்பித்தாள். மகா பெரியவா அக்னியைப்படி செய்யப்பட்ட வைர குஞ்சித பாதத்திற்கு பலரிடமிருந்து பெறப்பட்ட வைரங்களில் முதல் வைரம் அம்மாவுடையதுதான். அன்று மாலை மகா பெரியவா விஸ்ராந்தியாக இருந்த சமயம் அருகில் சென்று அம்மா கேட்டாள், மடத்திற்கு வேண்டிய விஷயம் தெரிஞ்ச எவ்வளவோ பேர் இருக்கா. மகா பெரியவா ஒரு வார்த்தை சொன்னா உடனே செஞ்சு கொடுக்க எவ்வளவோ பேர் இருக்கா. இந்த காரியத்துக்கு என்னையே மகா பெரியவா அனுப்பினேல், தெரிஞ்சுக்கலாமா? உடனே மகா பெரியவா அம்மாவை பார்த்து அவசியம் தெரிஞ்சுக்கணுமா என்று கேட்டார். பெரியவா தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னா தெரிஞ்சுக்கிறேன் என்றால் பொள்ளாச்சி பாட்டி. மகா பெரியவா குஞ்சித பாதம் எந்த காலில் இருக்கு என்று அந்த அம்மாவை பார்த்து கேட்டார். அம்மாவோ இடது காலில் என்றாள். இடது கால் யாருடையது என்று கேட்டார் மகா பெரியவா. யோசித்தாள் அந்த அம்மா. ஆஹா, சிவன் அர்த்தநாரி ஆயிற்றே. உடனே இடது கால் அம்பாலோடதுதான் என்றாள். மகா பெரியவா உடனே, ஒரு பெண்ணோட பாதத்தை அளவெடுக்க ஒரு ஆம்பளையா அனுப்புறது? அதான் உன்னை அனுப்புனேன், இப்போ புரிஞ்சுதா அப்படின்னார். இந்த வைர குஞ்சித பாதம் திருவாதிரை அன்று சிதம்பரம் நடராஜருக்கு சமர்ப்பிக்கப்பட்டது. வளைந்து நிற்கும் தூக்கிய திருவடிக்கு குஞ்சித பாதம் என்று பெயர். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர,
இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.